அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நீங்க எல்லாம் பொங்கலை ரொம்ப ஹாப்பியா செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த விளாக்ல நம்ம பொங்கல் செலிப்ரேஷன் தான் பார்க்க போறோம். இந்த வருஷம் பொங்கலுக்கு நான் சாரி எடுக்கல. ரெகுலரா யூஸ் பண்ற சுடிதார் தான் எடுத்திருந்தேன். ஏற்கனவே வீட்ல இருக்க சாரியை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கிராண்டா ட்ரெஸ் எடுத்தோம்னா அது பீரோல சும்மா தான் இருக்கும். அதனால ரெகுலரா யூஸ் பண்ற மாரி எடுத்துக்கிட்டு, பொங்கலுக்கு வேற சாரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு எடுத்துட்டு வந்தேன். இது பொண்ணுக்கு எடுத்த ட்ரெஸ்ஸு. டாப்ஸும் ஜீன்ஸும் எடுத்துக்கிட்டோம். 3 டாப்ஸு 2 ஜீன்ஸு எடுத்தோம். ஹஸ்பண்டுக்கு வேட்டி சட்டை, எனக்கு சுடிதார் செட் எடுத்துக்கிட்டோம். இந்த சுடிதார் வந்து 3 பீஸ் உள்ள செட்டு. பிக்சரில் காமிக்கிற மாதிரி தான் டிசைன் இதில் இருக்குது. அதனால் நான் ஓப்பன் பண்ணலை. எல்லா பீஸும் அப்படியே காமிக்கிறேன் பார்த்துங்க. பொங்கலுக்கு தேவையான மளிகை எல்லாம் முதலே வாங்கி வச்சாச்சு. மிஸ் ஆனது மட்டும் கொஞ்சம் வாங்கிக்கிட்டோம். வெல்லம், அப்பளம், பச்சரிசி மாவு, ஏலக்காய், நெய் இது மட்டும்தான் வாங்கினோம். நெய் ஏற்கனவே வீட்டில் இருக்குது. சீல் உடச்சி அதை நான் குக்கிங்க்கு யூஸ் பண்ணிட்டேன். அதனால படையலுக்கு புதுசாக இருக்கட்டுமே அப்படின்றதுக்காக நெய் வாங்கினேன். இதெல்லாம் நைட்டே ரீஃபில் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அப்போ தான் அடுத்த நாள் காலையில் பொங்கல் செலிப்ரேட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். பொங்கல் செய்யும்போது பச்சரிசி மாவு எதுக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். உளுந்து வடை செய்யும்போது அதில் கொஞ்சமாக பச்சரிசி மாவு கலந்துக்குவேன். உளுந்து ஊற வைக்கும் போது கொஞ்சம் பச்சரிசி சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைடா உளுந்தை ஊற வச்சு அரைச்சதுக்கு அப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்து வடை செய்யலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக கொஞ்சமாக பச்சரிசி மாவு வாங்கிக்கிட்டேன். இது எல்லாமே ரீஃபில் பண்ணி எடுத்து வச்சுட்டு, வெஜிடபிள்ஸில் நாளைக்கு என்ன சமைக்கலாம் அப்படின்றத தட்டில் எடுத்து வச்சுக்கிட்டேன். எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு தூங்க போயிட்டேன். அடுத்த நாள் காலையில் சீக்கிரமாக 4 மணிக்கே எழுந்துட்டேன். முதல் நாள் நைட்லாம் கோலம் போடுறதே கிடையாது. எப்போயுமே பொங்கலுக்கு காலையில் தான் கோலம் போடுவேன். ஃப்ரெஷ்ஷாக ஆனதுக்கு அப்புறமா தண்ணி தெளித்து கோலம் போட ஆரம்பிச்சிட்டேன். கிராமத்தில் இருக்காங்க அப்படின்னா அவங்க சாணம் தெளித்து கோலம் போடுவாங்க. சிட்டியில் அதெல்லாம் இல்லை அப்படின்றதுனால நான் தண்ணியில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் கலந்து அந்த தண்ணியை வாசல் தெளித்து கோலம் போட்டிருக்கேன். எப்போவுமே பச்சரிசியை ஊற வச்சு அரைச்சிட்டு அதை தான் நான் வாசலில் கோலம் போடுவேன். நீங்கள் லாஸ்ட் டைம் பொங்கல் செலிப்ரேஷன் வீடியோ பார்த்தா கூட அதில் தெரியும். பச்சரிசி மாவை அரைச்சிட்டு அதில் தான் வாசலில் கோலம் போட்டேன். ஆனால் இந்த முறை பச்சரிசி மாவில் தான் கோலம் போட்டேன். மிக்சியில் அரைச்சதை வீட்டுக்குள்ளே மட்டும் யூஸ் பண்ணிவிட்டேன். வாசலில் அந்தமாதிரி போடலை. கோலம் ஃப்ளோவாக இல்லாமல் திரியாக இருக்கும்போது தெரிஞ்சிருக்கும். இது கோலப்பொடி கிடையாது, பச்சரிசி மாவு. அதனால தான் கோலம் இந்த மாதிரி இருக்குது. குக்கிங் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் ஃபஸ்ட்டு செய்த வேலை பருப்புலாம் ஊற வைக்கிறது தான். பருப்பு சாதத்துக்கும் பயாசத்துக்கு உளுந்து வடைக்கு இப்படி எல்லாத்துக்குமே முதல்ல ஊற வைக்க வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டேன். பொரியலுக்கு கொஞ்சம் கடலைப்பருப்பு ஊற வச்சுட்டேன். இது எல்லாம் ஊற வச்சதுக்கு அப்புறமா தான் மற்ற வேலையை செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். முதல் நாள் நைட்டு காய்கறிலாம் தட்டில் எடுத்து வச்சோம் இல்லையா, அது எல்லாத்தையும் நான் சமைக்கலை. அந்தளவுக்கு வெரைட்டிஸ் வேண்டாம் அப்படின்னு 3 வெரைட்டிஸ் மட்டும்தான் செய்தேன். தோலெல்லாம் சீவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னாலே சமையலை சீக்கிரமாக செய்திடலாம். எப்போவுமே சைடிஷ் நிறைய செய்வேன். இந்தமாதிரி 3 மட்டும் செய்ய மாட்டேன். எப்போவுமே சைடிஷ் வந்து 15 வெரைட்டிஸ்லாம் செய்வேன். இப்போ ஒரு 4-5 வருஷமாகவே இந்த அளவுக்கு சைடிஷ் செய்யறதில்லை. 15 வெரைட்டிஸில் பொரியல் கூட்டு அது எல்லாமே செய்வேன். ஆனால் இப்போல்லாம் அந்தளவுக்கு செய்யறதில்லை. ஒரு 4-5 வருஷமாகவே கம்மியாக தான் செய்வேன். வீட்டில் இருக்கவங்களே கம்மியாக போதும் அப்படின்னு சொன்னதுனால நான் 3 மட்டும் தான் செய்திருக்கேன். இதெல்லாம் தோலை சீவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்தமாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா சமையல் செய்யும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். வெஜிடபிள் கட் பண்ணி வச்சுட்டாலே சமையலை சீக்கிரம் முடிச்சிடலாம். ஸ்டவ்வை ஃப்ரீயாக விடாமல் ஒன்று முடிஞ்சதும் அடுத்தது எடுத்து வச்சிடலாம். அதுக்காக முதல்லே கட் பண்ணி வச்சுட்டேன். வெஜிடபிள்ஸ் கட் பண்ணும் போதே வடைக்கு மாவு அரைச்சிட்டேன். கிரைண்டரில் தான் போட்டேன். மிக்சியில் போட்டோம் அப்படின்னா நம்ம பக்கத்துலேயே இருந்து அரைக்கணும். கிரைண்டர் ஓடும்போது நம்ம மற்ற வேலையை பார்த்துக்கலாம். அதனால கிரைண்டர்லேயே மாவு வச்சுட்டேன். இன்றைக்கி சமைக்க எந்த சமையலுமே வெங்காயம் பூண்டு சேர்க்கறது இல்லை. வெங்காயம் பூண்டு இல்லாமல் தான் இன்றைக்கி ஃபுல் சமையலுமே இருக்கும். பொரியல் எல்லாம் செய்து முடிச்சதுக்கு அப்புறமா பாயாசம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். பாசி பருப்பு குக்கரில் வேக வச்சு எடுத்துகிட்டு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டேன். பாயாசம் நல்லா கொதிச்சு வந்தாச்சு. இதில் நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லத்தை முதல் நாளே இந்தமாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன். நம்ம சமைக்கும் போது சட்டையும் எடுத்து போட்டுடலாம். இது நல்லா சுத்தமான வெல்லம் அப்படின்றதுனால நான் பாகு காய்ச்சி வடிகட்டலை, அப்படியே டைரெக்டாகவே சேர்த்துக்கிட்டேன். பாயாசத்தில் வெல்லம் சேர்த்து சிம்மில் வச்சுட்டு அது நல்லா கரைஞ்சி கொதிக்கட்டும். எல்லாமே செய்து முடிச்சுட்டு படையலுக்கு கொஞ்சம் நேரம் முன்னாடி பொங்கல் பானையை ரெடி பண்ணிக்கலாம். பொங்கல் வைக்கும்போது நல்ல நேரம் பார்த்து தான் பொங்கல் சாதம் வைக்கணும். இப்போ நேரம் நல்லா இருக்குது அப்படின்றதுனால பொங்கல் வைக்கிறதுக்கு பானையை ரெடி பண்ணிக்கலாம். பானையில் மஞ்சள் தடவி குங்குமம் வச்சுக்கலாம். இதை வச்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி பானை வச்சுட்டேன். பாயாசத்துக்கும் பொங்கலுக்கும் செய்யறதுக்காக ஏற்கனவே பாலை நல்லா காய்ச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். காய்ச்சின பால் இருக்குது, அதை அப்படியே பானையில் சேர்த்துக்கலாம். பால் நல்லா பொங்கி வந்தது. அரிசியை சேர்த்து பொங்கல் சாதம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நாம் இதை இறக்கி வச்சிடலாம்.
எப்போவுமே பொங்கல் பானை இறக்கி வைக்க இடத்துல பச்சரிசி மாவில் கோலம் போட்டுடணும். கோலத்துக்கு மேலே இலைய வச்சுட்டு அதுக்கு மேலே பச்சரிசி சேர்த்துட்டு பொங்கல் பானை இறக்கி வைக்கணும். பொங்கல் பானை சமைக்கும் போதே மஞ்சள் கட்டணும். நான் அதை மிஸ் பண்ணிட்டேன். அதனால் இறக்கி வச்சதுக்கு அப்புறமா மஞ்சள் கட்டிட்டேன். எல்லாமே ரெடி. இப்போ வடை மட்டும்தான் செய்யணும். பாயாசம் நல்லா கொதிச்சு வந்தாச்சு. இறக்கி வச்சுட்டு பாயாசத்தை தாளிச்சிடலாம். தாளிப்பு கண்டியில் நெய் விட்டு முந்திரி சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டோம் அப்படின்னா எல்லா பக்கமும் ஒரே மாதிரியே ஃப்ரை ஆகும். திராட்சை சேர்த்துக்கலாம். ஏலக்காயை தட்டி இந்த நெய்யிலே சேர்த்துக்கலாம். ஏலக்காயை பாயாசத்தில் டயட்டாக சேர்க்கறதை விட இந்த மாதிரி நெய்யில் சேர்த்தோம் அப்படின்னா ஏலக்காய் வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். இதை அப்படியே எடுத்து பாயாசத்தில் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். எல்லாமே ரெடி. இப்போ நம்ம வடை மட்டும்தான் செய்யணும். வடையில் ஜீரகம், கொத்தமல்லி, பச்சை மிளகாய், உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கடாயில் எண்ணெய் காஞ்சதும் வடையை தட்டி சேர்த்துக்கலாம். நான் மொத்த வடையை இப்போ செய்ய போதில்லை, ஏன்னா பூஜைக்கு டைம் ஆகிடுச்சு. அதனால் ஒரு 10 வடை மட்டும்தான் இப்போ செய்தேன். பூஜை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா மீதி வடையை செய்தேன். ஒரு 10 வடை தான் செஞ்சுருப்பேன். செஞ்சு முடிச்சுட்டு அப்பளம் சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னா பூஜைக்கு டைம் ஆகிடுச்சு. பூஜைக்கும் போயிட்டு அதை ரெடி பண்ணணும். பூஜை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா மீதி வடையை செய்யணும். பூஜைக்கும் போயிட்டு சாமி படத்துக்கெலாம் பூ வச்சாச்சு. கரும்பு, மஞ்சள், படையல் எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. பொரியல், பாயாசம், அப்பளம், வடை, பொங்கல் சாதம், நெய், வெல்லம், பருப்பு இது எல்லாம் சேர்த்து படையலுக்கு ரெடி பண்ணி வச்சாச்சு. எல்லாமே கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. இது வச்சதுக்கு அப்புறமா வேறு ஏதாவது மிஸ் பண்ணிக்குமா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு சாமிக்கு விளக்கேற்றிட்டேன். குத்து விளக்கு, காமாட்சி விளக்குக்கு நல்லெண்ணெய் சேர்த்தாச்சு. வெள்ளி விளக்குக்கு மட்டும் நெய் விட்டு விளக்கேற்றிருக்கேன். கரும்பு, மஞ்சள் இது எல்லாமே சேர்த்து படையலுக்கு ரெடி பண்ணி வச்சாச்சு. சாமிக்கு விளக்கேற்றினதுக்கு அப்புறமா கற்பூரம் ஏற்றிட்டு தேங்காயை கற்பூரத்தில் காமிச்சிட்டு நல்லா உடச்சிட்டு வந்துட்டோம். தேங்காய் நல்லா உடஞ்சிருந்தது. கற்பூரம் ஏற்றி சாமி படத்துக்கு படையலுக்கு எல்லாம் காமிச்சிட்டு அப்படியே வாசப்படிக்கும் காமிச்சேன். சூரியனுக்கும் கற்பூரம் காமிச்சேன். இது சூரிய பொங்கல் அப்படின்றதுனால கண்டிப்பாக சூரியனுக்கு கற்பூரம் காமிக்கணும். சூரியனுக்கும் சாமி படத்துக்கு அடுப்புக்கு எல்லாம் கற்பூரம் காமிச்சு முடிச்சுட்டு நாங்கள் எல்லாம் தொட்டு கும்பிட்டோம். பூஜையை நல்லபடியாக செய்து முடிச்சுட்டு சமைச்சதை காக்காய்க்கு கொண்டு போய் வச்சுட்டோம். காக்காய்க்கு படையலை வச்சதுக்கு அப்புறமா வீட்டில் அத்தனை பேர் உட்காந்து சாப்பிட்டோம். எங்கள் வீட்டு பொங்கல் செலிப்ரேஷன் இந்த மாதிரி தான் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணோம். நீங்களும் இந்த மாதிரி ரொம்ப ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணிப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சில பேர் சூரிய பொங்கல் அன்னைக்கு பூஜை செய்து படையல் வைப்பாங்க. சில பேர் மாட்டு பொங்கல் அன்னைக்கு செய்வாங்க. நாங்கள் சூரிய பொங்கல் அன்னைக்கு தான் இந்த மாதிரி செய்வோம். நீங்கள் சூரிய பொங்கலை கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவீங்களா, மாட்டு பொங்கலை கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவீங்களா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஒரு நாள் பொங்கல் பண்டிகைக்கு தான் நாம் ஒரு வாரமாக வீடு க்ளீன் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சோம். எல்லாம் க்ளீன் பண்ணி பொங்கல் பாடையெல்லாம் செய்து முடிச்சுட்டு பூஜை பண்ணி முடிச்சதும் ஒரு திருப்தியாக இருந்தது. நம்ம சேனலில் இது 3வது பொங்கல் செலிப்ரேஷன் வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். ஏற்கனவே 2 பொங்கல் செலிப்ரேஷன் வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி நம்ம லக்ஷ்மி தமிழ் சமையல் சேனலில் பொங்கல் செலிப்ரேஷன் வீடியோ போட்டிருக்கேன். வ்ளாக் சேனல் ஆரம்பித்ததுக்கு அப்புறமா இதில் நான் போடுற 3வது பொங்கல் செலிப்ரேஷன் வீடியோ இது. நீங்கள் பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எங்கள் வீட்டு பொங்கலை நாங்கள் இப்படி தான் ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணோம். நீங்கள் பொங்கல் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லுங்கள். இந்த பொங்கல் செலிப்ரேஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்தது இன்ட்ரெஸ்டிங்காக இன்னொரு வ்ளாகில் நம்ம மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.